எல்லாருக்கும் பிரைஸ் லாட். நல்ல ஒரு குட் மார்னிங். இந்த வாரத்துடைய கடைசி நாளில் வந்துட்டோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோசேப்பின் யுத்தத்துடைய கடைசி நாள். இன்னும் பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவு டாப்பிக்கே நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே சுருக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரே டாபிக் கண்டினியூஸாக போனால் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும்ல. நானும் அப்படி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு டாப்பிக்கை நம்ம 1 வீக்கில் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு லைஃப் லெசன் இல்லையா? யோசேப்பின் யுத்தத்துடைய சாரா அம்சங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லைஃப் லெசனாக எடுத்துட்டோம். முதல் நாள் பார்த்தோம், அவனுடைய ஏளனங்களை ஏற்றுக்கொண்டான். உலகம் தள்ளினது, அதையும் பொறுமையாக இருந்து அதுலேயும் தாண்டினான். உலகமும் உறவினர்களும் விற்று போட்டாங்க, அதுலேயும் பொறுமையாக இருந்தான். 4வது அடிமைப்படுத்த பார்த்தது உலகம், அதுலேயும் விட்டு கொடுக்கல, அடிமையாகவே இல்லை. இது எல்லாத்துலேயும் தாண்டி பொறுமையாக நின்று தாண்டிட்டான். பொறுமை கடல் இன்னும் பெரியது. உண்மையாகவே யோசேப்புக்கு ஒரு பெரிய பொறுமை. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நடத்துகிற எல்லா பாதையிலும் ஆண்டவர் மேலே உண்மையாக இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அப்போ அந்த பொறுமை நமக்கும் வேணும். கடைசி ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய லைஃப்பில் நாம் எதிர்பாராத சம்பவங்கள் நடப்பதற்கு, நம்முடைய உயர்வுக்கு நேராய் தடை செய்வதற்கு சத்துரு கொண்டு வருகிற கடைசி யுத்தம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது போல நமக்கு ஒரு யுத்தம். முதல்ல பார்த்தோம் ஏளனம். ஏளனத்தில் சோர்ந்து போனால் நமக்கு குழி கிடையாது. ஏளனத்தில் சோர்ந்து போகாமல், குழியிலே சோர்ந்து போகாமல் இருந்தால் அடிமைத்தனம் கிடையாது. வித்து போடப்பட மாட்டோம். வித்து போடுறதுலேயும் அமைதியாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அடிமையாக மாறிடுவோம். அப்போது இப்படி ஒவ்வொன்றா சத்துரு கொண்டு வந்து கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டோம் அப்படின்னா சிறைச்சாலை, கைதி. அடிமைக்கும் கைதிக்கும் வித்தியாசம் இருக்குது. அடிமை விற்கப்படுகிறான். சிறை அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும். அடிமை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விடுதலை ஆயிடலாம். பைபிள் படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆண்டவரே விடுதலை ஆக்கிடுவார். மனுஷன் விடுதலை ஆக்கலைனாலும் ஆக்கிடுவார். அப்போ விடுதலை ஆகாத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உலகத்துடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சிறையின் அனுபவம். என்ன ஃபஸ்ட்டு சிறையின் அனுபவம்? அதாவது உங்களை அறியாமலே இந்த உலகம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு நேரம் அப்படின்னா சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு நேரம். அடைக்கப்பட்டு ஜெபம் பண்ண முடியாமல், பைபிள் வாசிக்க முடியாமல். அது என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துடைய மாடர்னைசேஷன். இந்த உலகம் மாடர்னாக மாறிச்சு. இப்போ நம்ம எல்லாருமே பாருங்கள், நம்மளை அறியாமலேயே ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் இந்த மாடர்னைசேஷனுக்குள்ளாக தள்ளப்பட்டுட்டோம். நமக்கு பிடிக்காத ஒரு ட்ரெண்டில் நம்மளாம் ஒரு காலத்தில் பழித்து பேசியிருப்போம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கிறிஸ்தவ உலகத்தில் இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேசின காரியங்களுக்கு நேராகவே நம்மளை அறியாமலேயே நம்முடைய சந்ததிகள் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் நம்மளை என்ன செஞ்சிருதுன்னா சிறையின் அனுபவத்துக்குள்ளே உட்கார வச்சிருது. என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டிஜிட்டல் மீடியாஸ் இருக்குது, நம்முடைய கையில் செல்ஃபோன் இருக்குது. ஏதோ ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை சிறையின் அனுபவத்துக்குள்ளே பாட முடியாமல், துதிக்க முடியாமல். 1. 2வது பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர். பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் தமிழ்நாடு தவிர நிறைய நார்த் இண்டியன்ஸ், நிறைய கர்நாடகா, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க முடியாதபடிக்கு நிறைய பேர் உண்மையான சிறைச்சாலையில் பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் சாதகமாக இருக்கானா? இல்லை, அதுவும் சிறையின் அனுபவம் தான். இந்த உலகம் கிறிஸ்தவர்களுக்கு பாடுவதற்கு, துதிப்பதற்கு அனுகூலமாக இருக்கானா? இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த சிறைச்சாலை நம்மை அடைக்க மாட்டாது. இந்த சிறைச்சாலையின் கதவு நம்மளை அடைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அஸ்திபாரத்தை ஆட செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் ஏளனங்கள் வரட்டும், ஏற்றுக்கொள்ளுங்க. குழியில் தள்ளட்டும், பொறுமையாக இருங்க. விற்று போடுறாங்களா, பரவாயில்லன்னு போங்க. அடிமையாக மட்டும் மாறிடாதீங்க. பாவத்துக்கோ இதுக்கோ அடிமையாக மாறாமல் இருங்க. இந்த உலகம் சிறைச்சாலைக்கு அப்புறம் தள்ளும். ஆனாலும் ஒன்று நினச்சிக்கிடுங்க, பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அஸ்திபாரங்களை அசைய செய்து கதவுகளை உடைத்த அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை. அதனால் இந்த கடைசி நாள் நம்முடைய விடுதலை நாள். இன்றைக்கி நம்ம தலையெழுத்தை மாற்றுவதற்கு சிறைச்சாலையில் நீங்கள் இருக்கும்போதே ராஜாவுடைய சொப்பனத்தை ஆண்டவர் மாற்றுவார், தூக்கத்தை கலைப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ராஜாவுக்கு முன்னாடி சந்தோஷமாக போய் நிற்க போகிறீங்க. அதனால் சந்தோஷமாக நாளைக்கு
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது ராஜா உங்களை மேன்மைப்படுத்துவார், முத்திரை மோதிரம் தருவார், வஸ்திரத்தை மாற்றுவார், ராஜ வஸ்திரத்தை தருவார். நீங்கள் சந்தித்த ஏளனம், நீங்கள் சந்தித்ததான மனிதர்கள் தள்ளிவிட்ட சூழ்நிலைகள், நம்மை விற்று போட்ட சூழ்நிலைகள், அடிமையாக மாற்றின சூழ்நிலைகள், சிறைச்சாங்க அனுபவம் எல்லாம் நாளைக்கு மாற்றுவதற்கு உங்களுக்கு பத்திரம் எழுதப்பட போகுது. சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ.